ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூன் 4 இருக்கின்ற கேள்விகளை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் முதலாவது கேள்வியை இப்போ பார்ப்போம். ஒரு பொருளின் கோண வேகம் ஒமேகா, அதாவது ஆங்குலர் வெலோசிட்டி ஒமேகான்னு தந்திருக்காங்க, ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு நேரம் t-உடன் மாறுகின்றது எனின் நேரம் t-உடன் கோண இடப்பெயர்ச்சி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாண்ட ஒத்த மாறல கேட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிராஃப்ல தந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோண வேகம் நேரத்தோட எவ்வாறு கோண வேகம் தந்திருக்குன்னு வந்திருக்கு. உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? தீட்டாக்கும் டீக்குமான கிராஃப். ஸோ நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர விஷயம், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவ்வாறான கிராஃப் கேள்வியில் வரும்போது என்னத்தை நாங்க பார்க்க போறோம்? ஒன்றில் பரப்ப பார்ப்போம், இல்லாட்டி படித்திறனை பார்ப்போம், இல்லாட்டி கிராஃப் எங்களாவே கீற சொன்னா நாங்க வரைகின்ற சமன்பாடுகளை எழுதணும். ஸோ இந்த 3 மெத்தட் தான். ஸோ அதுலயும் இது என்ன கேட்டகரிக்கு வரப்போகுது இந்த கேள்வி? ஒமேகா டி கிராஃபுக்கும் தீட்டா டி கிராஃபுக்கும் என்ன தொடர்பா இருக்க போகுது? இந்த கோண இடப்பெயர்ச்சி நேர கிராஃப்ல படித்திறன் தான் என்னவா இருக்க போகுது? கோண வேகமா இருக்க போற. எங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் தீட்டா ஓவர் டி. ஸோ இப்போ இந்த தீட்டா ஓவர் டி தான் என்னவா இருக்க போகுது? அந்த கிராஃப்ல படித்திறன், அதாவது விடைகள்ல இருக்கிற கிராஃப்ல படித்திறன் எவ்வாறு வரணும்? ஒமேகா மாதிரி வரணும். அந்த கிராஃப் உங்களுக்கு தரப்பட்ட கிராஃப்ல இருக்கிற ஒமேகா மாதிரி வரணும். ஸோ அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அதுல என்ன நடந்திருக்குன்னா, ஒமேகா கூடுது, சீராக கூடுது. ஸோ ஒமேகா சீராக கூடுது. ஸோ இப்போ கிராஃப்ல இருக்க விடைகளை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த விடைகளை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்குள்ள ஒமேகா கூடுற கிராஃப். ஸோ இந்த ஒமேகாவை இந்த கிராஃப் விடைகளுக்குள்ள எவ்வாறு ரிலேட் பண்ணலாம்? படித்திறன். ஸோ இப்போ ஒமேகா சீராக கூடுதுன்னா படித்திறனும் என்ன செய்யணும்? சீரா கூடணும். இது முதலாவது பாயிண்ட். அடுத்தது முடிஞ்சு. படித்திறன் கூடணும்னா எவ்வாறு இருக்கணும்? இதுல முக்கியமான விஷயம், படித்திறன் கூடுதுன்னா பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்படின்னா சாய்வு கூடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, சாய்வு கூடுறா ஃபர்ஸ்டா இவ்வாறு ஒரு கோடு வருது, பிறகு இப்படி வருது, இப்படி வருது. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இங்க இந்த சாய்வை விட, இந்த ஸ்லோப்பை விட இந்த ஸ்லோப் என்ன செய்யிருக்கு? கூடி இருக்கு. சாய்வு கூடிட்டு. ஸோ அதை விட இன்னும் இவ்வாறு வரும்போது இன்னும் கூடுது. ஸோ இதுக்கு பேர் என்னது? சாய்வு. இப்ப சாய்வு கூடிச்சுன்னா படித்திறன் கூடுதுன்னு நீங்க எடுக்கலாம். படித்திறன் கூடுது, ஒமேகா கூடுதுன்னா படித்திறனும் சீரா கூடுது. சோ படித்திறன் சீரா கூடுறது எப்படி நாங்க கிராஃப்ல கண்டுபிடிக்கலாம்? சாய்வு கூடணும், அவ்வளவுதான் மேட்டர். சோ இப்ப இதுல ஸ்லோப் கூடிட்டு போகுதுன்னு பார்ப்போம். சோ இப்ப முதலாவது கிராஃப பாத்தீங்கன்னா இதுல சாய்வு மாறுதா? கட்டாயமா இல்லையே, ஒரு நேர்கோடா இருக்கு. சோ கட்டாயமா சாய்வு கூடையில சாய்வு மாறையில. சோ சாய்வு மாறாட்டி என்னது? படித்திறன் மாறாது. படித்திறன் மாறாட்டி என்ன மாறாது? கோண வேகம் மாறாது, ஒமேகா மாறாது, ஆங்குலர் வெலாசிட்டி. சோ அதே மாதிரி இப்ப ரெண்டாவது கிராஃப பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இதுல இவ்வாறு இருக்கு, சாய்வு 0. இவ்வாறு, அதாவது சாய்வே இல்ல, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சமாந்தரமா இருக்கு. சோ சாய்வு 0னா படித்திறனும் என்ன? 0. ஏன்னா படித்திறனைத்தான் நாங்க கொஞ்சம் ஈஸியா சொல்றேன்னா சாய்வு ஸ்லோப்னு சொல்லலாம். சோ கிரேடியன்டும் 0. சோ கிரேடியன்ட் 0 என்ன சொல்லலாம்? ஒமேகா 0, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டியும் 0. சோ இந்த கிராஃப் வரும். மூன்றாவது கிராஃப் பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இதுல சாய்வு கூடுதா குறையுதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க ஒவ்வொரு இடத்துல டான்ஜென்ட் தொடலி கீறிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு தொடலியை கீறுங்க. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு ரஃபா ஒன்று கீறுன தொடலி. இப்ப இந்த ரெண்டு கோடையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த ரெண்டு கோடையும் பார்த்தா என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்டா சாய்வு இல்ல, ஆனா என்ன நடந்திருக்கு? அடுத்த தடவை சாய்வு வந்திருக்கு, சாய்வு கூடி இருக்கு. சோ ஓகே, அது சாய்வு கூடுது. சரி, இப்ப அடுத்தது இந்த கிராஃப் பாருங்க. சோ இந்த கிராஃப்ல சாய்வு மாறில, சோ அதை விட்டுடலாம். சோ அடுத்தது இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்லயும் எடுத்து பாருங்க, ரெண்டு போயிட்டு இவ்வாறு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வாறு வருது. இந்த இடத்துல என்ன செய்யுது? சாய்வு கூடி இருக்கு. சோ இந்த பிரச்சனை ரெண்டு இடத்துல சாய்வு கூடுது. சாய்வு கூடினா படித்திறன் கூடுது, படித்திறன் கூடினா என்ன நடக்க போகுது? ஒமேகா கூட போகுது. இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, படித்திறன் பிளஸ் ஓ மைனஸ் இருக்கு. படித்திறன்ல பிளஸ் ஓ மைனஸ் வரும். அது எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, கிராஃப் இந்த பக்கமா இவ்வாறு இருந்துச்சுன்னா, y ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல கிராஃப் இவ்வாறு இந்த ஷேப்ல வந்துச்சுன்னா படித்திறன் எவ்வாறு இருக்க போகுதுன்னா மைனஸா இருக்க போகுது. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த மூன்றாவது கிராஃப் பார்ப்போம். சோ இந்த மூன்றாவது கிராஃப்ல என்ன நடத்திருக்குன்னா,
இந்த படித்திறனை பாருங்க, இந்த படித்திறன் இப்ப இந்த கோடை கீறி பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டு படித்திறன் எப்பயுமே என்னவா இருக்கு, மைனஸ் தான் இருக்கு. திருப்பி ஒரு தடவை சொல்றேன், ஒரு கிராஃப் எடுத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல வந்து கிராஃப் இப்படி வந்துச்சுன்னா, அதாவது வலது பக்கமா சாய்வுல இருந்துச்சுன்னா இது வந்து படித்திறன் பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி எதிர்பக்கம் சாய்வா இருந்துச்சுன்னா, இந்த பக்கமா சாய்வு இருந்துச்சுன்னா அது மைனஸா இருக்கும். இவ்வாறு இருந்துச்சுன்னா எந்த பக்கமும் வரல, ஆனா இவ்வாறு இந்த ஷேப்ல வந்துச்சுன்னா அதுல வந்து நாங்க சாய்வு படித்திறன் வந்து மைனஸா இருக்க போகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன நடந்திருக்கு, இவ்வாறு வரும்போது கோடு கிரி பாத்தீங்கன்னா படித்திறன் மைனஸ், எந்த இடத்துல கிரி பார்த்தாலும் படித்திறன் மைனஸா தான் இருக்கு. இப்படி கிரி பாருங்க படித்திறன் மைனஸ். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, படித்திறன் வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும் என்னது, ஒமேகா வந்து என்ன நடந்தது, பிளஸ்ல தான் இருந்திருக்கு, மேல இருக்கு. ஸோ ஒமேகா வந்து என்னத்துல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. ஸோ ஒமேகா பிளஸ்ன்னா படித்திறன் எதுல இருக்கணும், பிளஸ்ல தான் கூடி இருக்கணும். சாய்வு கூடுது, எதுல கூடணும், பிளஸ்ல கூடணும். ஸோ பிளஸ்ல கூட எத்தனை, 5வது விடையா இருக்க போகுது. ஏன் இந்த 3வது வராதுன்னு, இதுவும் கூடுது ஆனா என்ன நடந்திருக்கு, மைனஸ்ல கூடுது. ஸோ மைனஸ்ல கூடுதுன்னா எப்படி ஆன்சர் வந்திருக்கு, இது எதிர் திசையில இவ்வாறு கூடி இருக்கு. இதுவும் கூடுறது என்ன நடந்திருக்கு, எதிர் திசையில கூடுது, அதான் மைனஸ்ல வரும் ஒமேகா. இப்படியான கிராஃப் வந்திருந்தா தேர்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு, படித்திறன் வந்து அது கூடணும், பிளஸ்ல கூடணும். ஏன்னா ஒமேகா பிளஸ்ல இருக்கு. ஸோ படித்திறன் பிளஸ்ஸா வரணும்னு என்ன நடக்கணும், பிளஸ்ஸா மைனஸா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுல ஒரு ரெண்டமா ஒரு கோடக்கு இருங்க. கோடக்கு இருந்தீங்கன்னா இந்த இது கூறுங்கோணமா வந்துச்சுன்னா, ஒரு கிராஃப்ல இவ்வாறான ஷேப்ல வந்துச்சுன்னா இது ஒரு கூறுங்கோணம். இப்படி ஒரு வந்துச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்கும், பிளஸ். இதே இந்த பக்கமா வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்னது, இவ்வாறு நடக்கும் போது விரிகோணம் வந்துடும். இது வந்து விரிகோணம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா மைனஸ். ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் பிளஸ்ஸா மைனஸா. ஸோ அடுத்த கேள்வியில இப்ப பார்ப்போம். 0.5 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு ஒரு கிடை மேற்பரப்பு மீது நழுவாமல் 12 ரேடியன் செகண்ட் -1 எனும் சீரான கோணக்கதியுடன் உருள்கின்றதா? தட்டின் சுற்றளவு மீது PQ எனும் இரு புள்ளிகள் இனங்காணப்பட்டுள்ளன. இப்ப கேட்கப்பட்டிருக்க கேள்வி வாசகம், இவ்விரு புள்ளிகளும் உருவில் காணப்படும் தானங்களில் இருக்கும் போது புவி தொடர்பாக அவற்றின் கதிர்கள், ரிலேட்டிவா அவங்களோட வெலோசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸ்பீட். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் இது 0.5 மீட்டர் ரேடியஸ் உடைய ஒரு வட்டத்தட்டு. இதுல முக்கியமான வேர்டு என்னன்னா கிடை மேற்பரப்பு மீது நழுவாமல் போகுதுன்னு சொல்லிருக்காங்க. நழுவாமல் போகுதுன்னு என்னன்னா இது ஃபுல்லா சுத்திட்டே போகுது, அதாவது என்னன்னா ஸ்லைட் பண்ணிக்கலாம், அதாவது வழுக்கையில, அதைத்தான் சொல்லிருக்காங்க. நழுவாமல் போகின்றன்னு தந்திருக்காங்க. ஸோ அப்படியே நான் அந்த டேர்மை தரணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும், b = r ஒமேகா. தொடலி வேகம் எங்களுக்கு போட தெரியும், தொடலி வேகம் b = r ஒமேகா. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும்னா என்னவா இருக்கணும்னா இந்த பொருள் வந்து ஃபுல்லாவே சுழற்சி இயக்கத்துல போகணும், அதாவது சுழண்டு கொண்டு போகணும். தச்சில இப்ப இந்த இடத்துல இருந்து கொண்டு சுழலாமையே இவ்வளவு தூரம் வழுக்கி கொண்டு போச்சுண்டா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண இல்லாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னா என்னது, இந்த பொருள் வடிவா இல்லாம சுழற்சி அடைஞ்சிட்டு போகணும், வழுக்காம. ஸோ அதை தான் அவங்க தந்துருக்காங்க, கிடை மேற்பரப்பு மீது நழுவாமல் செல்கிறது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிடை மேற்பரப்பு மீது நழுவாமல் போறனாலதான் என்ன செய்யற போறோம், b = r ஒமேகா தொடலி வேகத்துக்கான பாவிக்க போறோம். ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும் என்னவா இருக்க போகுது, வீண்ட பெருமானம் சரியா காணணும். அதே மாதிரி r வந்து தந்திருக்கு 0.5 ஒமேகா 2. ஸோ போட்டு சுருக்கிங்கன்னா v7 r ஒமேகா 6 மீட்டர் செகண்ட் -1. ஸோ இப்ப உங்களுக்கு தொடலி வேகத்தை கண்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல தொடலி வேகம் 6 ஒமேகா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொடலி வேகம் எந்த திசையில இருக்கு, இவ்வாறு இருக்கு. மேண்டா இப்ப வந்து இவ்வாறு தான் இது சுத்திட்டு இருக்க போகுது, இந்த வட்டம் வந்து இவ்வாறு சுத்தி தான் முன்னுக்கு மூவ் பண்ண போகுது. ஸோ இவ்வாறு v வந்து இருக்க போகுது, இந்த இடத்துல எல்லாம் இவ்வாறு தான் v இருக்கு. அதை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலையும் நடக்குது, என்னது, முன்னோக்கி நார்ந்துட்டு போற. சோ அதுதான் என்னவா இருக்க போகுது, அதுவும் எவ்வளவா இருக்கு, 6 மீட்டர் செகண்ட் -1 தான் இருக்கும். ஏண்டா இந்த வீண்டு காட்டுற இந்த 6 மீட்டர் செகண்ட் -1, அதாவது தொடலியில காணப்படுற வேகமும் நேர்கோட்டு வேகமும் சமன். அதுக்கான ரீசன் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அது வந்து நழுவாமல் போகின்றது. சோ நழுவாமல் போறதுனால நாங்க டிரெக்டாவே என்ன செய்யலாம், சமன் எடுக்கலாம். சோ இவர் என்ன செய்ய போறார், முன்னோக்கி தான் போக போறார் 6 மீட்டர் செகண்ட் -1. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த துணிக்கு, இந்த வட்டத்தட்டில இருக்கிற எல்லா துணிக்கைகளுக்கும் என்ன திசையில வேகம் இருக்கு, இவ்வாறு இருக்கணும். 6 மீட்டர் செகண்ட் -1 இவ்வாறு இருக்கணும். அப்படின்னு எல்லா துணிக்கையும் முன்னுக்கு போயிட்டு தான் இருக்க, அது முக்கியமான விஷயம். சோ எல்லா துணிக்கைக்கும் கிடையா RMS -1 இருக்கு.
ஆனா மற்ற அந்த சுற்றுனால வர வேகம் தொடர் திசையில வர வேகம் எவ்வாறு இருக்க போகுது அது வந்து ஒவ்வொரு துணிக்கைக்கும் ஒவ்வொரு திசை. உதாரணமா இங்க இருக்கிற துணிக்கைக்கு இவ்வாறு வரும் திசை, இங்க இருக்கிற துணிக்கைக்கு கீழ் நோக்கி வரும். ஏன்னா இவ்வாறுதான் சொல்லல போற. சோ இந்த சுற்றுனால வர வேகம் ஒவ்வொரு துணிக்கைக்கும் வேறு வேறு டிரெக்ஷன்ல இருக்கு. ஆனா நேர்கோட்டுல போறதுக்கான வேகம் எல்லா துணிக்கையிலும் இருக்கு. சோ இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா பீலையும் கியூலையும் கேட்டிருக்காங்க. சோ பீலையும் கியூலையும் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கானதுதான் இப்ப காணணும். அதை இப்ப பார்ப்போம். சோ இப்ப இதுல பீய பாத்தீங்கன்னா பீன பாயிண்ட பார்த்தோம்டா எங்களுக்கு தெரியும் என்னது நேர்கோட்டு வேகம் இருக்க போகுது 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இப்ப சுத்திரனால வர அந்த கோண வேகம் அங்க இருக்க போகுது. சுத்திரனால வர அந்த தொடலி வேகமும் அவர் எந்த திசைன்னு சொன்னார் இந்த திசையில தான் இருக்க போறோம். என்ன இவ்வாறுதான் சுத்துற. என்னது ரெண்டுமே 6 தான். சோ கூட்டி நீங்க டபுளா வர போகுது 12 மைனஸ் 1. ஏன் கூட்டுறோம் ரெண்டும் ஒரே திசை வேகம். சோ ரெண்டும் ஒரே திசைன்னா கூட்டிடுவோம். மேட் பண்ணீங்கன்னா 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கியூ என்னும் இருப்புள்ளிகள் அடுத்தது கியூல கேட்டு இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் கியூல வந்து எப்படி இருக்க போகுது நேர்கோட்டு வேகம் இவ்வாறு இருக்கணும். கட்டாயமா எல்லா துணிக்கையிலும் முன்னோக்கி போகுது. சுத்தி சுத்தி எல்லா துணிக்கையிலும் போகுது. இல்ல வட்டமே போகுது. சோ கட்டாயமா கிடையாது RMS மைனஸ் 1 இருக்கணும். சுத்துறனால வேகம் வார வேகம் எவ்வாறு இருக்கு. சுத்தும் போது என்ன நடக்க போகுது இங்க இவ்வாறு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல கீழ் நோக்கி வரும். சோ இந்த இடத்துல எப்படி வரும் எதிர் திசையில வரும். சோ இவர் மாறுதான் இவர் மாறு எதிர் திசையிலே மாறு. சோ எவ்வளவா இருக்க போகுது 0வா இருக்க போகுது. சோ கியூல வேகம் 0 மற்றதுல பீல 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நழுவாமல் போகுது. அதுதான் இந்த வேர்டிங்ஸ் முக்கியமா இருக்க போகுது. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு தர தண்டா நழுவாமல் போகின்றதுன்னு தந்தாங்கன்னா நீங்க டிரெக்டாவே சொல்லலாம். கட்டாயமா அந்த அடிப்புள்ளியில எப்பயுமே வேகம் எப்படி இருக்குன்னா 0வா இருக்கணும். ஏன்னா நழுவாமல் போகுதுன்னா கட்டாயமா அடிப்புள்ளியில வேகம் 0வா இருக்கணும். அதுக்கான ரீசன் தான் இப்ப பார்த்தோமே நேர்கோட்டு வேகமும் அந்த தொடலி திசையின் வேகமும் என்ன நடக்குது எதிரெதிர் திசையில வந்துடும். ஆனா ரெண்டும் சமன். ஏன்னா நழுவாமல் போகுது வழுக்காமல் போகுது. சோ கட்டாயம் என்னவா இருக்க போகுது 0வாக இருக்க போகுது. அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விதான். எக்ஸ் வழியே x -5 தொடக்கம் +5 வரை செல்லும் ஒரு பொருள் P மீது உயர்த்தப்படும் ஒரு விசை F இன் மாறல தான் தந்திருக்கிறாங்களா. தூரத்தோட எவ்வாறு இந்த விசை மாறுபடுது. சோ இப்ப இதுல உங்களுக்கு தந்திருக்க கிராஃப பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா இது வந்து -2 இது 3 சோ மீட்டர். சோ -2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் மட்டும் என்ன நடந்திருக்கு சீரான விசை எவ்வளவு 10 நியூட்டனை கொடுத்திருக்காங்க. சோ அதுலயும் உங்களுக்கு படம் காட்டப்பட்டிருக்கு. இவ்வாறு P ஒரு டாட் காட்டி இவ்வாறு F நியூட்டன் காட்டிட்டாங்க. இந்த திசையில X காட்டிட்டாங்க. சோ இப்ப இதுல வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் விசை தர தூரம் தான் வேலை. சோ இப்ப என்ன செய்யலாம் இதுல சில பேருக்கு பெரும்பாலான நாட்களுக்கு டவுட் வரும் என்னது அந்த பக்கம் +3 மீட்டர் இஞ்சால -2 மீட்டர். ஆகவே என்னவா இருக்க போகுது 3ல இருந்து -2 கழிச்சு 1. சோ அதை நீங்க 10 நியூட்டன் விசையால பிரிக்கிறீங்களா எவ்வளவு வரும் 10 ஜூலா ஆன்சர் டவுட் வரலாம். சோ இப்ப இந்த கான்செப்ட்ல என்ன நடந்திருக்குன்னா விசைன திசையில மாற்றம் இல்லை. விசை வந்து என்ன நடந்திருக்கு பிளஸ்லயே தான் இருக்கு மைனஸுக்கு கொண்டு போயில. இது வந்து விசை வந்து மைனஸுக்கு கொண்டு வரல. சோ என்ன மீனிங் பொருளுக்கு எப்பயுமே ஒரு திசையில தான் விசை கிடைச்சிருக்கு. அது முக்கியமான பாயிண்ட். பொருளுக்கு எப்பயுமே ஒரு திசையில தான் விசை கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஏன் எக்ஸ்ல மைனஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸமன் நோட்டுன்னா அவர் வந்து என்ன எடுத்துட்டாருன்னா இந்த கிராஃப்ல இருக்கிற இடத்த எக்ஸமன் நோட் இதை வந்து எக்ஸமன் நோட்டுன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று தொடர்பாக நான் மெட்டல் பார்ப்பேன். ஸோ எக்ஸமன் நோட்டுன்னா அதை எடுத்து வச்சிருக்கேன் இடப்பேச்சு. ஸோ அதுல இருந்து பின்னுக்கு இருக்கிற போயிட்டு நான் என்ன சொல்லணும் -2 தான் சொல்லணும். ஸோ -2 இருக்க போகுது. இங்க 3 மீட்டர் இருக்கிற போயிட்டு 3 எக்ஸமன் 3. ஸோ இப்ப என்ன செய்ய போறேன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரே டிரெக்ஷன்ல தான் இருக்கு. இந்த பக்கமா தான் நான் விசையை கொடுக்குறேன். 5 மீட்டர் தூரமும் நான் என்ன செய்திருக்கேன் ஒரே திசையில தான் விசை இருக்கு. அந்த விசையின திசையில தான் நான் செஞ்சிருக்கேன் எவ்வளவு 5 மீட்டர். ஸோ இதுதான் முக்கியம். வேலை விசையால செய்யப்பட்ட வேலை work done by that force எவ்வாறு வரப்போகுது ஃபோர்ஸும் இன்டு அந்த ஃபோர்ஸ் தொழிற்பட்ட டிரெக்ஷன்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்ப விசை தர விசையின் திசையில் அசையும் தூரம். ஸோ இப்ப விசையை பாத்தீங்கன்னா என்னது வலது பக்கமா தான் இருக்கு. அந்த பக்கமா தான் எவ்வளவு தூரம் போயிருக்காரு 5 மீட்டர் தூரம் போயிருக்காரு. ஸோ டோட்டலா செய்த வேலை என்னவா இருக்க போகுது 50 ஜூல்.